Taste the Daily. மதுராந்தகத்தில் நடைபெறும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வான்வழியில் மதுராந்தகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் பெரும் திருப்புமுனையாக அமைய உள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் எழுச்சியுரையாற்ற இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறும் திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். விழா மேடையில் சரித்திரம் படைக்க காத்திருக்கும் அந்த மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடன் அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். சுமார் 5 லட்சம் பேர் கூடியிருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேச இருக்கிறார் என்பதுதான் இன்று தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்தில் இன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக சார்பில் இருந்து அறிவிக்கப்பட்ட முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமரின் வருகை மேலும் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவின் 4 லட்சம் கோடி ஊழல் குறித்தும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி பயணத்தின் வாயிலாக மக்களிடையே எடுத்துரைத்து வந்த நிலையில் இன்றைய இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு புதிய பாய்ச்சலாக அமைய இருக்கிறது. திமுகவிற்கு மாற்று அதிமுக தான் இருளில் சிக்கியிருக்கும் தமிழகத்தை மீட்க அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் முடியும் என்கிற அரசியல் யதார்த்தத்தை எடுத்துரைக்கும் மாநாடாக பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் அமைய இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் உரையானது அனைவரும் உற்று நோக்கும்படியாக மாறி இருக்கிறது. இச்சூழலில் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுமே பங்கேற்க இருக்கிறார்கள். இன்று அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டமானது மதுராந்தகம் மாநகரமே குலுங்குகிற அளவிற்கு அங்கே நடைபெற்று வருகிறது. பொதுக்கூட்ட மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மெகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுமே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டமானது தீய சக்தி திமுகவை வீழ்த்தி மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது உறுதி என்பதை சூழ்நிலைக்கும் ஒரு கூட்டமாக இந்த அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. 2011 காலகட்டத்தில் அப்போது இருந்த திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியானது மிகவும் கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தது. சொன்ன வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்றெல்லாம் ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியிருந்த சூழத்தில் அத்தகைய சூழலில் திருச்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டமானது அது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா என்கிற கேள்வி இன்றளவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியிலே எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு மக்களிடத்திலே ஏற்பட்ட தமிழகத்தில் ஏற்பட்ட எழுச்சியானது கருணாநிதி அவர்கள் அடுத்து வந்த தேர்தலில் 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவிற்கு திமுகவை ஓட விரட்டி மக்கள் படுதோல்வியை அவர்களுக்கு பரிசீலித்தார்கள். அந்த பொதுக்கூட்டம் அத்தகைய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி பொதுக்கூட்டத்திற்கு சற்றும் குறையாமல் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே எழுச்சியை பார்க்க முடிகிறது. மதுராந்தகம் பொதுக்கூட்டமானது சரித்திரம் படைக்கும் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடாக பொதுக்கூட்டமாக அமைந்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வரலாற்றில் எப்படி அந்த திருச்சி மாநாடு திருச்சி பொதுக்கூட்டத்தை நாம் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கிறோமோ அதுபோல புரட்சி தமிழரின் வரலாற்றிலே தேர்தல் அரசியலிலே தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இந்த மதுராந்தகம் கூட்டமானது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய கூட்டமாக வரலாற்றில் பதியப்பட இருக்கிறது. அத்தகைய கூட்டத்தில் பங்கு கொள்வதற்காக இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மதுராந்தகத்தை வந்தடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீய சக்தி திமுகவை வீழ்த்தும் கூட்டமாக ஒரு மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டமாக மதுராந்தகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த தொண்டர்களும் அவரவர் கட்சி துண்டுகளோடு பல வண்ண கொடிகளை நம்மால் இங்கால் பார்க்க முடிகிறது. வண்ணங்கள் பல இருந்தாலும் எண்ணங்கள் ஒன்றாக தீயசக்தி திமுகவை வீழ்த்துவோம்,
அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் அமைப்போம், எடப்பாடியாரை முதல்வராக்குவோம் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு, சிந்தனையோடு, எண்ணத்தோடு இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தொண்டர்களும் உற்சாகத்தோடு இங்கே கலந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேடையில் அனைத்து கட்சி தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள் அனைவருமே இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக லட்சோப லட்சம் தொண்டர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல திருச்சி பொதுக்கூட்டம் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்ததோ, அதுபோல இந்த மதுராந்தகம் பொதுக்கூட்டமானது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான விதையாக நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகம் வர இருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்நோக்கி தொண்டர்கள், லட்சோப லட்சம் தொண்டர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். இன்றைய பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன உரையாற்ற இருக்கிறார், திமுக அரசு குறித்து என்னவெல்லாம் பேச இருக்கிறார் என்பதை எதிர்நோக்கி தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக அரசின் ஊழல்களையும், இரட்டை வேடங்களையும், பொய் வாக்குறுதிகளையும், மக்கள் விரோத போக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் தன்னுடைய எழுச்சி பயணத்தின் வாயிலாக எடுத்துரைத்து வரும் சூழலில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு புது பாய்ச்சலை கொடுக்கக்கூடிய கூட்டமாக அமைந்திருக்கிறது. இங்கே லட்சோப லட்சம் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள், உற்சாகமாக காத்திருக்கிறார்கள். எதிர்வரும் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி தேர்தலாக அமைய இருக்கிறது. அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது என்கிற ஒற்றை கோஷத்தோடு இங்கே லட்சோப லட்சம் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த மாற்றத்திற்கான மதுராந்தகம் பொதுக்கூட்ட திடலை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்காக இங்கே லட்சோப லட்சம் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.